வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை 2ஆம் கட்ட விரிவாக்கத்தை நாளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. 14வது ஆடவர் ஹாக்கி ஜூனியர் உலகக்கோப்பை 2025ஆம் ஆண்டிற்கான இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற ஜெர்மனி அணிக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 6% கூடுதலாக பெய்துள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை விமான நிலையத்தில் இன்றும் 10வது நாளாக இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹160 அதிகரித்து ஒரு சவரன் ₹96,400ஆகவும் 1 கிராம் ₹12,050 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து வெள்ளியுடைய விலை கிராமிற்கு ₹2 அதிகரித்து 1 கிராம் வெள்ளி ₹209 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் 2 நாள் அரசுமுறை பயணமாக மணிப்பூர் மாநிலத்திற்கு செல்ல உள்ளார். சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் வருகின்ற 13ஆம் தேதி பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வார இறுதி நாட்களை முன்னிட்டு வருகின்ற 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் வருவாய்த்துறையில் 476 பேருக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். தவைக தலைவர் விஜய் அவர்களின் தலைமையில் இன்று பனையூரில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது. புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் ₹750 மதிப்பிலான பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு தூத்துக்குடி மற்றும் மைசூரு இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து சுமார் 70 லட்சம் வாக்காளர்களின் பெயர் நீக்கப்பட வாய்ப்பு என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற 23ஆம் தேதி வரை கடும் குளிர் நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ₹332 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள மேற்கூரை அமைப்புடன் கூடிய 10 நவீன நெல் சேமிப்பு வளாகங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். 42 பத்திரிகையாளர்களுக்கு மாதம் ₹12,000 ஓய்வூதியத்திற்கான ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். பொங்கல் பண்டிகையை கொண்டாட குடும்ப அட்டைகளுக்கு தமிழ்நாடு அரசு ₹5,000 தர வேண்டும் என்று அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் இன்று முதல் 7 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 68,467 75,035 இந்திய தேர்தல் ஆணையம் உயர்த்தியது. வருகின்ற டிசம்பர் 14ஆம் தேதி திமுக இளைஞரணி மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் துவங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. AI கட்டமைப்பு வசதிக்காக இந்தியாவில் மைக்ரோசாப்ட் ₹1,50,000 கோடி முதலீடு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டில் 12 பொதுத்துறை வங்கிகளில் உரிமை கோரப்படாத ₹58,331 கோடி டெபாசிட் தொகையானது முதலீட்டாளர்கள் கல்வி மற்றும் விழிப்புணர்வு நிதியத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கேரளாவில் 2 கட்டங்களாக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிறது. இதில் நேற்று நடைபெற்ற கேரளாவில் முதல் கட்ட உள்ளாட்சி தேர்தலில் 71% வாக்குப்பதிவானதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி மற்றும் சீரடி இடையே புதிய ரயில் சேவையை மத்திய ரயில்வே இணையமைச்சர் காணொலி காட்சி மூலம் நேற்று தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி இன்றுடன் நிறைவடைகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலை கோவிலுக்கு பக்தர்கள் எளிதில் செல்ல பனிக்குலர் விஞ்ச் ரயில் திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 405 பகுதி சுகாதார செவிலியர்கள் 117 வட்டார சுகாதார மேற்பார்வையாளர்களுக்கு அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் பதவி உயர்வு ஆணையை வழங்கினார். 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் சென்னையில் அனைத்துலக வள்ளலார் மாநாட்டினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழக அரசுடன் இணைந்து திரைப்படம், இணைய தொடர்கள் உள்ளடக்கத்தை உருவாக்க ஜியோ ஹாட்ஸ்டார் ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் தமிழக அரசு இடையே 4,000 கோடி மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் தொழிற்பயிற்சி மையங்கள் ITI அமைக்க விவரங்களை பள்ளிக்கல்வித்துறை கோரியுள்ளது. இண்டிகோ விமான சேவைகளை 5% வரை குறைக்க சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது.
கிரிப்டோ கரன்சியின் மூலம் பதுக்கிய 4189 கோடி ரூபாய் கருப்பு பண சொத்தும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 44,000 பேருக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு அலுவலர்களை நியமிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு வருகின்ற ஜனவரி 15ஆம் தேதி வரை கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாததால் தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வருகின்ற 17ஆம் தேதிக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. நெல்லையில் மேலும் ஒரு சிப்காட் தொழில் பூங்கா அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரி சிப்காட் விண்ணப்பம் அளித்துள்ளது. திண்டுக்கல் குதிரையாறு அணையிலிருந்து 120 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் நடைபெறும் பன்னாட்டு புத்தக காட்சிக்கான இலச்சினை வெளியிட்டார் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள். தமிழ்நாட்டிற்கான சிறப்பு வாக்காளர் பட்டியல் பார்வையாளர்களாக டெல்லியை சேர்ந்த 4 IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் இதுவரை 99.27% SIR படிவங்கள் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் தெரிவித்துள்ளார். காவிரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு டிசம்பர் மாதம் 7.35 DMC தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மாநில கட்சிகள் தங்களது கட்சியின் விதிகளை 30 நாட்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் புதிதாக குந்தா மற்றும் பந்தலூர் ஆகிய 2 ஊராட்சி ஒன்றியங்களை உருவாக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் 23 சட்டமன்ற தொகுதிகளில் கட்டப்பட உள்ள 23 முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கத்தின் கட்டுமான பணியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். தமிழ்நாடு அரசானது யானைகளை இடமாற்றம் செய்யும் போது கடைபிடிக்க வேண்டிய விரிவான வழிகாட்டு முறையினை உருவாக்க நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளது. சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் RN ரவி அவர்கள் அனுப்பி வைத்துள்ளார். சென்னையில் தொழில் முனைவோர் மேம்பாடு குறித்த பயிற்சி வருகின்ற 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. பொள்ளாச்சி மற்றும் ஆனைமலை சுற்றுவட்டார கிராமங்களில் இளநீர் உற்பத்தி அதிகரிப்பால் பண்ணை விலை 23 ரூபாயாக சரிந்துள்ளது. வந்தே மாதரம் பாடல் இந்தியர்களை ஒருங்கிணைக்கிறது என்று மக்களவையில் பிரியங்கா காந்தி MP அவர்கள் தெரிவித்துள்ளார். நீர்வரத்து சீரானதால் கும்பக்கரை அருவியில் குளிக்க வனத்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் 98 கோடியே 92 லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட மீன்பிடி துறைமுகங்கள், மீன் இறகுதளம் மற்றும் புதிய மீன் விதைப்பண்ணையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.